ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து வைத்த பிறகு வருகின்ற அந்த மருமகளோ அல்லது மருமகனோ காலை அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல கடகட நல்ல விஷயம் நிறைய நடக்குங்க. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை சுமந்து வரக்கூடிய நபர்களின் எண்கள் எப்படி இருக்கு? எண் கணிதத்திற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அப்படின்னா அந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் தான் என்ன? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இஷ்டமா இல்லாம எங்க இஷ்டமா வருமா சார்? நிறைய குடும்பங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து வைத்தோம், வந்த மருமகனோ வந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய குடும்பத்துல கட நல்ல விஷயம் நிறைய நடக்குதுப்பா, நிஜமாவே அதிர்ஷ்ட தேவதை அதிர்ஷ்டத்தை சுமந்து வந்த அந்த மருமகனுக்கு நன்றி அப்படிலாம் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார். உண்மையாவே இந்த அதிர்ஷ்டத்திற்கும் எண் கணிதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? திருமணத்தில் பெண்ணு வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கு, ஆண் பையன் வந்துட்டு மாப்பிள்ளை வந்து, ஆனால் வந்துட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குங்கிறது ஒன்று. வரத்துக்கு முன்னாடி இதுக்கு பொருத்தம் இருக்கா இல்லையா, பொருத்தம் இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா தெரியுங்களா? நீங்கள் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்களா, மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்களா, இல்லை பொண்ணே சொல்லுதா, இல்லை அந்த பையன் சொல்கிறானா? யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் பொருத்தம் பார்க்குறாங்களோ அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறதே கடவுள் தான் சொல்கிறாரு. கடவுள் சொல்கிறாரு. ஓ, பொருத்தம் இருந்துருச்சுன்னா பேசாமல் இருப்பார். பொருத்தம் இல்லைன்னாக்கா இண்டிகேஷன் கொடுக்குறாரு. நாம் தான் அதை புரிஞ்சிக்க தெரியறதில்லை. பொருத்தம் இல்லாத ஒரு திருமணத்தை இவங்க ரெண்டு பேரும் இவங்க மனசை ஒத்து இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அது பொருத்தம் இல்லைன்னு சொல்லும்போது, ஏன்னா இது எல்லாரும் கவனிங்க, பொருத்தம் இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல, கடவுளுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 6 மாதம் கழிச்சா மேரேஜ் பண்ண போகிறீங்க. இந்த 6 மாதத்தில் குறைஞ்சபட்சம் 3, 5 நிறைய தடவை 2 பேர் ஃபேமிலிக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கும். எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக விக்ரசமாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் பாடுபடுத்தும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸாக நம்பர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ரொம்ப வித்தெல்லாம் கொடுக்கும். உனக்கு அது பொருத்தம் இல்லை, நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பேசிட்டு வந்துட்டு வண்டியில் ஏறி போயிருப்பாங்க. கரெக்டாக ஒருத்தன் வந்துட்டு டம்முன்னு எடுப்பான், அங்கே சொல்லிடுச்சு இல்லையா? பேசிட்டு வந்துட்டே போவான், நேராக ஒரு வண்டி வரும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர்வுட்டு கட்டை. அப்படி தாங்க அவர் சொல்லுவார். அவருன்னு ராஜ உடை போட்டுட்டு வந்து நேராக வந்துட்டாலோ இதெல்லாம் பொறுத்த இல்லை, அவர் சரியாக சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு வருவார். அவரெல்லாம் வரமாட்டார். நாம தான் புரிஞ்சுக்கணும், மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். சொல்லாத விஷயம்லாம் அந்தந்த ஏஜ் வரும்போது நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஓ, இந்த நேரத்தில் இப்படி, அந்த நேரத்தில் இல்லை, அதெல்லாம் வந்து அவராக சொன்னார், அப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம்ல, இதுவும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி நிறைய இண்டிகேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சின்ன சாதாரண ஆள்லேருந்து மிக பெரும் கோடீஸ்வரன் அவராக சொல்லி கொடுத்தாரு. நீங்களே கற்றுக்கிட்டே இல்லைங்களே, எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, இதையும் கற்றுக்குங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நிறைய இன்சிடென்ட் கொடுக்குறாரு, நிறைய வார்னிங் கொடுக்குறாரு, நிறைய நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அது எப்படியாவது முடிக்கணுன்ற முடித்து ஒரு வழி ஆகிடுறாங்க. அந்த கோவிட் நேரத்தில் ஆச்சு பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பிரேக்கப் கொடுத்தாரு நமக்கு. நம்ம யாரும் சொல் பேச்சே தான் கேட்க மாட்டோமே, கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னா யாரும் கேட்கல. கரெக்டாக வேண்டானும் போது அந்த நேரத்தில் யாரெல்லாம் மேரேஜ் பண்ணாலும் எல்லோரும் அவுட்டு. கரெக்டாக இல்லைங்களா? உங்களை பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு கேப் கொடுத்தேன். எங்கன்னா கேட்குறீங்க, பண்ணிட்டீங்க, மாட்டிட்டீங்க, முழிக்கிறீங்கிற மாதிரி. இப்போ நான் சொல்ல பாயிண்ட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஜோவிலாம் சொன்னேங்க, ஆனால் உண்மை. நிறைய வீட்டில் சில இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இவளெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உண்மை இல்லாமல் இல்லை. அதனால் முதல்ல அவருக்கு தான் தெரியும், அவர் தான் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அதை கவனிக்கப்படலை, உங்களுக்கு தெரியப்படலை. நடந்ததாக இருக்கட்டும். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கும்போது இனிமேல் அலர்ட் ஆகிருங்க, அதான் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. எஸ் சார். இல்லைங்களா? அலர்ட்டாக இருக்கணும், விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. எஸ் சார். ஸோ அதனால் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 டேட் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பையன், அந்த பையன் டேட்டு வந்துட்டு 18/9/1989. இந்த தேதி எப்படிங்க? இந்த தேதியில் யார் பிறந்தாலும் சரி 18/9/1989 பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தே ஆகணும்.
இந்த தேதியில் வரும் 40-50 பேர் கையில் வேலை செய்யணும். பெரிய மிஷினரி ஒர்க் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிறந்த தேதி. இப்போ இந்த பையனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த பிள்ளை தேதி 20/1/1993. இதுக்கு பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நம்ம ஃபார்மேட்டில் வந்து 9ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டு 2. இப்போ அதெல்லாம் வந்துட்டாங்க மக்கள் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்து இதில் நான் சொல்ல போகிற ரகசியம் இப்போ தான் உங்களுக்கு புரிய போகுது. சரி, முடிஞ்சவங்க என்ன பண்ணுறது, அதுக்குண்டான நம்ம என்னமோ செஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறோம். நடந்துறவங்களும் நடந்தாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்லப்படுறது ஒழிய நடந்தவங்கள வந்துட்டு ஏன் நடந்துச்சுன்னு கேட்க முடியாது. முடிஞ்சு போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? அடுத்து நடந்ததுக்கு நடந்தாமல் இருந்திருக்கிறதுக்காக தான் சொல்லப்படுது. இப்போ இந்த தேதியை மேரேஜின்னு பண்ணிட்டாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ நடக்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க, பொருத்தமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பையனுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமைனா இருக்கும் பார்த்தீங்களா, அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகவே ஆகாது. இது வரைக்கும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்த பையன் இப்போ அந்த தேதி எதுவுமே கரெக்ட் செய்யாது. எதுவுமே ஆனஸ்ட்டாக இருந்தது ஆனஸ்ட் இல்லாமல் போயிடும். பொய்யே பேச மாட்டார். கரெக்டாக அதான் ஆனஸ்ட்னாவே பொய் வராது. இனிமேல் அதுவாக பேசும். எந்த ஹேபிட்டும் இல்லாதவருக்கு என்னென்ன ஹேபிட் இருக்கோ அவ்வளோ உள்ளே வந்துடும். ஏன்னா தவறான மேரேஜ் ஒரு பெண்ணை பண்ணாலும் பெண்ணை ஆணை பண்ணாலும் அது நடக்கும். இப்போ மேரேஜ் டேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ கூட அஃபெக்ட் பண்ணுமா சார்? இதையே இவங்க தப்பாக பண்ணும்போது அது எப்படி கரெக்டாக இருக்கும்? எஸ், அதுவும் தப்பாக தான் இருக்கும். வராது, அது அந்த லாஜிக்கு வராது உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம அதாவது முதல் கோணல் அப்படின்னும் போது முற்றிலும் கோணலில் தான் போய் முடியும். இதுவே கரெக்ட் இல்லைன்னா அது கரெக்டாக வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. ஆனால் அதில் நான் சிலதெல்லாம் காப்பாற்றி விட்டுருக்குறேன். கேட்ட கேள்விக்காக பதில் சொல்கிறேன். சில பேர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லையா, தப்பு பண்ணிட்டு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். சரி, மேரேஜ் டேட்டை கொடுத்தாலும் சொல்லி மேரேஜ் டேட்டை கொடுத்துட்டோன்னா 2 பேரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. இங்கே மேரேஜ் தப்பு இருந்தானாக்கா என்னென்ன நடக்கும்? அது ஆகாது. அதுங்க அப்பப்போ அடிச்சிக்கும் கூடிங்க விட்ருங்க, அதை நீ கண்டுக்காதீங்கன்னு சொல்லியே கொடுத்து மேரேஜ் டேட்டு கொடுப்பேன். மேரேஜ் டேட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, இன்னொரு டேட்டு சூப்பர் டேட்டு கொடுப்பேன், சாந்தி மூர்த்தி டேட்டு. இன்னும் ஒன்றுமே பண்ணாது. சில பேருக்கு திருமண தேதி நல்லா வந்துச்சுன்னா மட்டும் நல்லா ஓகோ ஆயிரம்லாம் நினைக்காதீங்க. அந்த டேட்டு ரொம்ப முக்கியம். அதுவும் சரியாக இல்லைன்னு சொன்னாக்கா டோட்டல் லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிரும். அந்த டேட்டு இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய முதல் அடி, முதல் ஸ்டெப்ஸு. அந்த முதல் ஸ்டெப்ஸே சரியாக இல்லைனாக்கா அங்கேயே ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை அடுத்து வேறு ஒரு எபிசோடில் வச்சுக்கலாம். அதனால் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு உண்டான திறமைகள் மொத்தம் டோட்டலாக அவுட் ஆயிரும். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஆக வேண்டியவருன்னு சொல்கிறது போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு போவார். வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை தள்ளிடும். ஸோ அவர் கெரியரே காலி பண்ணிடும். அதே மாதிரி சில பெண் பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா அது டேட் அப்படி ஒரு பவர்ஃபுல் இருக்கும். பையனுக்கு போயிட்டு சரியான மேட்சிங் இல்லாமல் கொடுத்துட்டு, நம்பர் கரெக்டாக இல்லாமல் கொடுத்துட்டு, அந்த பிள்ளையினுடைய அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு மெடலிஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எதுவுமே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸ்ட்ரெஸ்ஸில் போய் நின்றுடும். இப்போ இந்த நம்பர் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஹஸ்பண்ட் அதெல்லாம் சண்டை போட்டுப்போங்க கூடிப்பீங்க அப்படி தான் நினைக்கிறீங்க. அதை விட்டுருங்க. அதை தாண்டி உங்களுக்குள்ளே எஃபிஷியன்சிஸ் என்னென்ன இருக்கோ டோட்டலாக டேமேஜ் ஆகிரும். உங்கள் லைஃப்பை நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க அங்கேயே தான் இருப்பீங்க. அந்த க்ரோத்துங்கிற கேட்டு, அந்த பிரைட்னஸ் அப்படிங்கிற கேட்டு உங்களுக்கு லைஃப்பில் அப் டு லைஃப் வரைக்கும் ஓப்பனே ஆகாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் பெரிய கான்ட்ராக்டருங்க, பெரிய ஆள் ஆகிட்டாருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாக்கா நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அந்த சந்தோஷம் என்னன்னு கேட்டாக்கா, அவர் க்ரோத் இருந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை லட்சமோ கோடி சம்பாரிச்சிட்டு கடைசி இடத்துல போய் அங்கே ஒரே இடத்துல போய் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பித்த இடத்துல நின்ன இடத்துல நிற்கிற மாதிரி ஸ்டேஜை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதனால் பொருத்தத்தை கரெக்டாக பண்ணுங்கள். ஏங்க நாங்கள் பண்ணிவிட்டுங்க, பண்ணவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அது பேரை மாற்றிடுங்க, வேறு வழி இல்லை. நான் அதெல்லாம் செஞ்சு விட்டுருவேன், டோட்டலாகவே மாற்றிடுவேன். மாற்றினது பேரை மாற்றினா அந்த லைஃபே மாறிடும். வேறு வழி ஓகே, வேலை செய்யாது. உங்கள் டேட் இது தான், உங்கள் பேர் இது தான், இதில் தான் வாழ்ந்துட்டீங்க 30 வருஷம் 35 வருஷம், உங்கள் டேட் இது தான், இனிமேல் உங்கள் பேர் அது இல்லை, வேறு பேர். ஏன்னா நீ வேறு லைஃப். ஒருத்தருக்கு புதுசாக ஒரு பேரை நான் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட்டாக இருந்ததுன்னா டோட்டல் பேர் மாற்றிடுவேன். அது அப்படி நீங்கள் புதுசாக பேர் மாறிச்சு நினைக்காதீங்க, புதுசாக வாழ்க்கை ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கணும்.
அப்படி உள்ளவங்களுக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன். நான் வேறு வழி கிடையாது. இல்லைனாக்கா நீங்கள் அந்த பழசில் நீங்கள் என்ன போட்டாலும் உங்களை வேலை செய்யவே விடாது. நீங்கள் அதே லைஃப்லேயே தான் ஊறிட்டு இருக்கணும். அதுலேருந்து வெளியே வரணும். உங்களை வெளியே வர வைக்கிறது தான் கொடுப்பேன். அதுக்காக எல்லாத்துக்கும் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் அதுக்கு செய்யணுன்றது இல்லை. சில பேருக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும், செஞ்சிருவேன். நீங்கள் அதை உணர்றதுக்கு ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம்லாம் இல்லை, நம்பர் ஆஃப் டேஸ்லேயே அதை ஃபீல் பண்ணிடுறீங்க. பெட்டர் லைஃபே ரைட் நம்ம யாசிங்க. நாங்கள் அதை பார்க்குறோம். எப்போ நீங்கள் எப்போ பேர் ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலேருந்து அதனுடைய பவர் வந்து டே 1லேருந்து பவர் தெரிஞ்சிடும். கெசட்டில் எல்லாமே மாற்றணுமா சார்? பேர் மாற்றதெல்லாம் அப்புறம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா பேர் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. என் பேர் ராமசாமி பிடிக்கல, நான் கோவிந்தசாமி மாற்றிட்டேன், நீ ஏன் மாற்றணுன்னு கேட்குறதுக்கு யாருக்கு நான் ரைட்ஸ் இருக்குது? இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் லைஃப்பில் நல்லா வர்றதுக்கு அடுத்தவங்களுக்கு எடுக்காமல் இருக்கணும். இதில் எங்கே யாருக்கு எடுத்தா யாரும் கிடைக்கல. நீங்கள் நல்லா வர்றதுக்கு உங்களையே நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்க, சாதனை பண்ணவங்க எல்லாரும் எதனால்? பேர் மாற்றுறதுனால தான். நீங்கள் ஒரு ராஜாவே இருக்கிறாரு, ராஜா பிறக்கும்போது அந்த பேரை வச்சாங்க, சின்ன பேராக தான் இருக்கும். ராஜா அந்த பேர் நல்லா பெரிய பேரை வைக்கும்போது ராஜா 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 குலோத்துங்கன், பிறக்கும்போது ராஜா ராஜா குலோத்துங்கனை வச்சாங்க. இல்லை, ராஜா 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 சோழன் அப்படின்னு வச்சாங்க. அப்படி இருக்காது. அந்த பேரை வைக்கும்போது ராஜா ஆகிடுவார். ஓகே. இப்படி எடுத்துக்கோ, ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன? வெறும் ராமசாமின்னு இருக்கும். ராமசாமி வெறும் சாதாரண ஆள் தான். ஸ்ரீ 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 ராமசாமி சுவாமிகள் இப்போ போட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய சாமியார் பாருங்கள் அவர். அவ்வளோதான். இதே தான் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே சார். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு தான் அவங்க தாத்தா பேர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ராமசாமின்னு வச்சுப்போமே, ராமசாமிங்கிற பேர் வைக்கிறாங்கன்னா அந்த தாத்தாவுடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தோ அதனுடைய இம்பாக்ட் அந்த பேரை வச்சதுனால இந்த குழந்தையோட லைஃப்ல இருக்குமா? அதான் கரெக்டான கேள்வி. ஒரு குழந்தைக்கு ஆமாம். இப்போ இது ஒரு சில பேர் இருக்கிறாங்க, சில வகையார் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 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 ஜெனட்டிக்கு ஸ்கிப் பண்ணி அதே பேரை ரிப்பீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ நான் மாற்றி விட்டேன் 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிதான் இல்லைங்க, எங்கள் இதில் நாங்கள் மாற்ற மாட்டோங்க, நாங்கள் அப்படியே ஒரு ஸ்கிப் பண்ணி அப்படியே தாத்தா பேர் தான் வைப்பாங்க. அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அது வச்சது சரியாங்கிறது வேணா பதில் சொல்கிறேன், ஆனால் அது இப்போ கிடையாது, மாறியாச்சு. நான் தான் மாற்றி விட்டது அந்த வேலை. வந்து அதுக்கு யார்கிட்ட சொன்ன இது மாதிரி பெரிய ஆளுகிட்ட, இந்த வேலை நீங்கள் தான் பார்த்தீங்களா? நான் தான் பார்த்தேன். என்ன அதான் உண்மை. அவங்க வகையாரே இப்போ அது வைக்கிறது இல்லை, எல்லாம் மாற்றிட்டாங்க. அது சரியா தவறான்னு போது அதுக்கு பதில் வந்து இப்படி நான் ஒன்றா கொடுக்குறேன். காலங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்துட்டு அப்போ உள்ள சூழ்நிலை இப்போ இல்லை. பல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்போ இருக்கா? இல்லை. அப்போ நாம் என்ன சொன்னோம்? அது வெள்ளந்தியாக இருந்துட்டோங்கன்றோம். வெள்ளந்தியாக இருந்தேன்னா என்னது? இப்போ நம்ம கையில் ஒரு 10,000 இருக்கிட்டே, அந்த 10,000 உன் கையில் வச்சு என்கிட்ட கொடுறா, நான் அப்புறம் தரேன், அப்படியே எடுத்து கொடுத்துருவோம். அவன் திருப்பி கூட கொடுக்கல. அது அப்புறமா 5 மாத குழந்தைகிட்ட ஒரு 10 ரூபா தாளை கொடுத்து திருப்பி நீங்கள் வாங்கி பாருங்கள். இப்போ வாய்ப்பே இல்லை. அதான் அவ்வளோ விவரமாக தான் இருக்குது. அப்போ அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு. அப்போது எல்லா மனசு வேறு, இப்போ எல்லா மனசு வேறு. அப்போ எல்லாமே வெள்ளை, இப்போ இல்லை. எல்லாம் கரெக்டு தான், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போது வெள்ளை இப்போ இல்லை. அப்போ இது மனசால சொல்கிறதான்றன்னா மனசால இல்லை. உலகம் மாறும்போது நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அன்னைக்கு அந்த தாத்தா சொன்னீங்க பாருங்க, ராமசாமிங்கிற தாத்தா அப்படி இருந்திருக்கிறாரு. அவர் பேரை அப்படியே வச்சா இவர் அப்படியே இருந்துருவார். தப்பு கிடையாது. இப்போ அப்படிலாம் இருந்தால் பொழைக்க முடியாது. எஸ் சார். இப்போ அதே ஒரு தாத்தா பேரை இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தாத்தா இப்போ வாழ்ந்தாருனாக்கா இப்போ உலகத்தில் வாழ முடியுமான்னு தான் கேள்வி. இல்லை, இப்போ நான் இதை மெயினாக கேட்குறேனாக்கா, அந்த தாத்தாக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குனாக்கா அதே இம்பாக்ட் இந்த குழந்தைக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நல்லா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை சார், நெகட்டிவ்னு வரும்போது தானே கேள்விகள் வருது. அதுதான் என் வேலை தான். அதுதான் நம்ம நியூமராலஜிங்கிறத நாங்கள் பாசிட்டிவ் சில விஷயத்த சொல்லிட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லை தேவையில்லாதெல்லாம் சொல்ல மாட்டோம். அது வேணான்றதுக்கு பல காரணம் சொல்லிடுவோம். ஆனால் உண்மை இதுதான், பாசிட்டிவை பற்றியே தான் பேசணும். நெகட்டிவ் இருந்ததுனாக்கா அதை திங்க் பண்ணவே வேண்டாம். நெகட்டிவ் தான் அவங்க வைக்கவே மாட்டாங்க. அவங்க வேற இன்னொரு தாத்தா இருக்குல்ல, அப்பா அம்மா தாத்தா இருக்குல்ல, அந்த தாத்தாவுக்கு அவங்களே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். அதாவது நம்ம வந்து வெறும் பேரு தான் அப்படின்றோம், ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ விஷயங்கள் புதைந்து கிடக்கு அப்படின்னு நீங்கள் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.